அடுத்தது ஔதாசீன்யம் அபீப்ஸ்யதாம் அப்படின்னு சொல்ற. ஔதாசீன்யம் அப்படின்னா உதாசீனம்ங்கிறதோட பாவம் தான் ஔதாசீன்யம். ஸோ ஔதாசீன்யம் அபீப்ஸ்யதாம் அப்படின்னா அதுக்கு ஆசைப்படுறது. ஈப்சா அப்படின்னாலே ஆசைப்படுறது, அதுதான். ஸோ இந்த ஔதாசீன்யம்னா என்ன? உதாசீன பாவம் அப்படின்னா என்னன்னா நடுநிலைமை. நடுநிலைமையா இருக்கிறது தான் உதாசீனம்னு சொல்லுவோம். அதாவது பாரபட்சம் பார்க்காம இருக்கிறது. அந்த பாரபட்ச நடுநிலைமையானது எடுக்கப்படட்டும், இல்லை விரும்பப்படட்டும் அப்படின்னு வச்சுக்கலாம் தமிழ்ல. ஸோ நடுநிலைமை விரும்பப்படட்டும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது, அதாவது நடுநிலைமைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கிறதுனா நடுநிலைமைனா என்ன? எனக்கு அவனை பிடிக்கும், இவளையும் பிடிக்கும். ஸோ நான் ரெண்டு பேருக்கும் ஏதோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படி இல்லை. எது தர்மமோ அதை பேசுறது. இந்த சைட்ல உள்ளவங்க பிடிச்சிருந்தா கூட தர்மப்படி அங்க ஒத்து வரலன்னா சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிற. ஸோ தர்மப்படி நடந்துக்கலாம், அதுதான் நடுநிலைமைங்கிறது. பாரபட்சம் பார்க்கக்கூடாது. எனக்கு பிடிச்சவன், ஸோ எனக்கு இவன் பிடிக்கல, ஸோ இவனுக்கு ஆப்போசிட்டா சொல்றேன் அப்படி இல்லாம தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாரபட்சம் பார்க்கக்கூடாது, தர்மப்படி நடந்துக்கணும்னு சொல்றார். ஸோ அதுதான் நடுநிலைமை. பாசத்தினால கூட நம்ம நடுநிலைமையிலேருந்து விலகிடுவோம். இது நிறைய நடக்கும். இப்போ ரெண்டு குழந்தைகள் வருதுன்னா, ஒரு குழந்தை நமக்கு சொந்தக்கார குழந்தையா இருக்கலாம், பையனா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம். இன்னொரு குழந்தை அதோட விளையாடுற ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்ப அது ரெண்டுத்துக்கும் சண்டை வரைச்சி நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் பண்ணக்கூடாதுங்கிற. இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு இவ்வளவு தூரம் மெச்சூரிட்டி எது நியாயமோ நம்ம சைடு உள்ள குழந்தைகள் மேல தப்பினாலும் அதை எடுத்து சொல்லணுமே தவிர நம்ம அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதுதான் சொல்ல. நடுநிலைமையா பாசமா இருந்தா கூட, ஒரு அந்த ரிலேட்டிவா இருந்தா கூட நீ எப்படி இருக்கணும், தர்மப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற. இது வீடுகள்லயும் நிறைய நடக்கும் தானே. ஸோ அதனால அதுபடி நடந்துக்கணும். தேகத்துக்கு என்ன வந்தாலும் சரி, தேகத்துல எது வந்தாலும் அந்த தர்மப்படி நடுநிலையா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தேகம் இப்ப யாராவது நம்மள அட்டாக் பண்ண வரா வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது மாதிரி சில சுச்சுவேஷன் நடக்கும். நம்மள அட்டாக் பண்றாங்க, பிசிக்கலாவோ இல்ல மென்டலாவோ ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ண வரும்போது நம்ம தர்மம் இல்லைன்னா கூட நம்ம இன்னொரு சைடு சப்போர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா என்ன அடிக்க வராங்க, ஏன்னா என்ன தாக்க வரும்போது நான் மாறிடுவேன். அப்படி கூட பண்ணக்கூடாதுங்கிறேன். ஸோ என்னோட சரீரத்துக்கு பாதிப்பு வரும், இல்லை என்னோட மைண்டுக்கு பாதிப்பு வருங்கிறதுக்காக கூட நான் தர்மத்தை விட்டு நம்ம விலகக்கூடாது. அதுதான் சொல்றேன். அதுதான் உதாசீன பாவம்னு சொல்றது. இது கீதையில கூட கிருஷ்ணர் சொல்றார். 12வது அத்தியாயம். அனபேக்ஷா அனபேக்ஷா அனபேக்ஷ சுச்சிர்தக்ஷா உதாசீனோ கதவ்யதா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சர்வாரம்ப பரித்தியாகி யோக மத் பக்தா ச மே பிரியகா சஹா மே பிரியகா, அவன் தான் எனக்கு பிரியமானவன்கிற. யாரு? அனபேக்ஷா. அனபேக்ஷகானா என்னன்னா அபேக்ஷா இல்லாதவன் அனபேக்ஷா. அபேக்ஷா அப்படின்னா எதிர்பார்க்கறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது, ஒரு செல்ஃபிஷா இருக்கிறது, டிசையர்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் அபேக்ஷா. அப்ப அனபேக்ஷானா செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறது, டிசையர்ஸ் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவன் தான் எனக்கு பிடிக்குங்கிற. அனபேக்ஷா. சுச்சிஹி தக்ஷா. சுச்சிர் தக்ஷா. சுச்சிஹினா என்னன்னா நீட்னஸ், பியூர். ரெண்டுத்துலயும் பியூரா இருக்கணும். இன்டர்னலி எக்ஸ்டர்னலி ரெண்டுத்துலயும் பியூரா இருக்கணும். பாடி வைஸும் கிளீனா வச்சுக்கணும், அதுக்கப்புறம் மனசும் பியூரா இருக்கணும். அங்க பாரபட்சமோ இதுவோ பார்க்கக்கூடாது. அதுதான் அவர் சொல்ற. சுச்சிஹி பியூரா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அதுக்கப்புறம் தக்ஷகா. தக்ஷகானா எக்ஸ்பர்ட் அப்படின்னு அர்த்தம். எதுல எக்ஸ்பர்ட், எதுல ஸ்கில் அப்படின்னா அந்த ஈஸ்வரனுக்கு சர்வ் பண்றதுல, அவனுக்கு ஒரு சேவை செய்யறதுல பர்சனல் கெயினை விட இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இதுல தக்ஷனா இருக்கணும். அதுதான் அவர் தக்ஷகாங்கிற இந்த இடத்துல. ஸோ அனபேக்ஷகா, சுச்சிஹி, தக்ஷகா, உதாசீனகா சொல்றேன். ஸோ உதாசீனகானா அந்த நியூட்ரல் பாவம், நடுநிலைமையா இருக்கக்கூடியது. ஸோ உலக விஷயங்கள்ல எது எனக்கு லாபம் வருதுன்னா அந்த பக்கம் பேசுறது, இல்லை எனக்கு நஷ்டம் ஆயிடுமோங்கிறதுக்காக இன்னொரு பட்சத்துல பேசுறது, இல்லை என்னோட பிசிக்கல் அஃபெக்ட் ஆயிடுமேங்கிறதுக்காக தர்மத்தை மீறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நடுநிலைமையா இருக்கணும். அதுதான் அவர் சொல்ற.
ஸோ இந்த நடுநிலைமையா இருக்க இருக்க நமக்கு என்ன ஆகும்னா இந்த உலக விஷயங்கள், இந்த லாபம் நஷ்டம், இந்த காசிப்பு, இதுல எல்லாம் ஒரு கன்சர்னே வராது நடுநிலைமையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சத்தியமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால அந்த உதாசீன பாவம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம உதாசீன பாவத்துல இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு சுகம் வரச்சேவும் ஒரு ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம் வந்தா கூட அப்படியே துள்ளி குதிக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு துக்கம் வந்தா கூட அப்படியே ஃபுல்லா அப்படியே உடஞ்சு போய் டிப்ரெஷனாக அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம எப்பவுமே உதாசீன பாவம் இருக்கிறது நம்ம மனசுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உதாசீனகா, அதுக்கப்புறம் கதவியதகான்னு சொல்ற. கதவியதகானா என்னன்னா வியதகா அப்படின்னா ஒரு பெயின் அந்த மாதிரி. ஸோ ஒரு சரீரத்திலேயோ இல்லை மென்டல் அதாவது சஃபரிங் மைண்ட்லேயோ அதனால அஃபெக்ட் ஆகாம பெயின் இல்லாம இருக்கிறது தான் கத வியதகா அப்படின்னு சொல்றேன். அப்புறம் சர்வாரம்ப பரித்தியாகி, ஒரு தியாக உணர்வு, தியாகமா இருக்கணும் எல்லா இதுலயும். அவன்தான் யகா, அவன்தான் சக மே பக்தகா பிரியகா அப்படின்னு சொல்றார். அந்த பக்தன் தான் எனக்கு பிரியமானவன். அதனால உதாசீனம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால உதாசீன பாவத்துல இருந்துட்டோம்னாலே நம்ம பிபி எல்லாம் ரெடியூஸ் ஆயிடும். யாருக்கெல்லாம் பிபி இருக்கோ நீங்க உதாசீன பாவத்துல இருந்து பாருங்க, அஃபெக்டே பண்ணாது. இல்லைன்னா அந்த உதாசீனம் இல்லைன்னா என்ன தெரியுமா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்ப வீட்லயே யாராவது ஒரு போனோ ஏதோ ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு டாபிக் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட வந்திருக்க கூட மாட்டான். ஆனா நம்மளுக்கு ஐயோ அது அப்படி இல்லை அப்படின்னு இப்படி எடுத்து சொல்றது, அது அப்படி இல்லை, அந்த ஏதோ ஒரு மெசேஜ் அப்படியே ஒரு படபடப்பு, இதெல்லாம் வரவே வராது உதாசீனம் இருந்து. ஓகே வரட்டும், நம்மகிட்ட கேட்டா சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. கேட்டா சொல்லுவோம், கேட்கலன்னா அப்படின்னு. ஸோ அதனால இந்த உதாசீன பாவம் வந்து நமக்கு பிசிக்கலா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்டு மென்டலாகவும் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். இல்லை தேவையில்லாம நம்ம நிறைய இன்வால்வ் ஆகிறோம். நம்ம வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம வந்து ஆஜராயிக்கிறோம். சம்பந்தம் இல்லாம ஆஜராக சம்பந்தம் இல்லாம ஆஜர் அது பண்ணவே கூடாது. கேட்டா கேட்டதுக்கு பதில் சொல்லணும். கரெக்ட். மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம ஒரு தப்பு நடக்கிறச்சே அமைதியா நம்மளோட பட்சத்தை எடுத்து தர்மத்தை சொல்லலாம். அது தப்பு கிடையாது. தேவையில்லாம பேசுறது, தேவையில்லாம ஒரு ஒரு எமோஷனல் ஆயிக்கிறது, நீங்க இதை நம்ம நிறைய பார்க்கலாம் அந்த டே டு டே லைஃப்ல. இப்போ நம்ம இந்த சைடு வந்தப்புறம் மற்றவங்க பண்றது நமக்கு ரொம்ப புரியுது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிறோம், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசிக்கிறாங்க அப்படின்லாம் நமக்கு தோன்றுறது. ஸோ எதுக்கு சொல்றேன், அதுதான் அந்த உதாசீன பாவம் இல்லாததுனால எமோஷன் ஜாஸ்தியாகும். அது இருக்கக்கூடாது. ஸோ உதாசீன பாவம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் சொல்றேன், ஔதாசீன்யம் அபீப்சியதாம் அப்படின்னு சொல்றேன். இது எல்லாமே ஏன் வந்து இந்த பசி சாப்பாடுக்கு அப்புறம் சொல்றாருன்னா, அந்த சுவாத்வன்னம் நதுயாச்சியதாம் இல்ல அந்த க்ஷுத்வியாதி சிகித்சியதாம் அந்த மாதிரிலாம் சொன்னார் இல்லையா. இந்த சாப்பாடு தான் மேஜர் பேஸ் ஃபார் இப்ப நம்ம சொன்ன எல்லாத்துக்குமே. அது வந்துடுத்து, அந்த சாப்பாடு கண்ட்ரோல் வந்துடுத்துனாலே உங்களுக்கு வந்து ஒரு பொறுமை வந்துடும், ஒரு நிதானம் வந்துடும், சத்துவத்துல இருப்போம். சத்துவ சாப்பாடு அதுவும் லிமிட்டடா சாப்பிடும்போது கண்டிப்பா நம்ம மனசு அப்படியே ஒரு ஒரு காம்ல இருக்கும். நீங்க சாப்பாடு ஜாஸ்தி சாப்பிடும் போதுதான் தமஸ் வரும். அது டைஜஷன் ஆனப்புறம் அது வந்து ரஜஸ் ஆகும். இது எதுவுமே இருக்காது. நீங்க சத்துவத்துல லிமிட்டா சாப்பிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த திதிட்சாவுக்கும் அது ஹெல்ப் பண்ணும், இந்த உதாசீன பாவத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எப்ப உங்களுக்கு பாரபட்சம் பார்ப்பீங்க தெரியுமா? இந்த பாசத்தினால பாரபட்சம் பார்க்கறது. இந்த பாசம் எதனால வருது? ரஜஸ் இருந்தாதான் பாசம். அன்பு எல்லார்கிட்டையும் இருக்கணும். ஆனா பாசம் வந்து ரஜஸ் தான். அது கீதையிலேயே சொல்றாரு இல்லையா. சோ பாசத்தை வந்து ரஜஸ்னால பாசம் வருது. சோ இந்த பாசத்தினாலதான் நம்ம வந்து பாரபட்சம் பார்க்கிறோம், உதாசீனத்துல இருக்க முடியல இல்லையா. சோ அதனால இது எல்லாமே இந்த சாப்பாடு பேஸ் பண்ணி வருதுனால சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சத்துவத்துலதான், அதுதான் கீதையில அவ்வளோ சொல்றாரு. எதுக்கு அவர் சாப்பாடை பத்தி சொல்லணும் இல்லையா. சத்துவ குணம் ரஜோ குணத்தெல்லாம் பத்தி சொல்லும் போது சத்துவ சாப்பாடெல்லாம் பத்தி கீதையில சொல்றாருன்னா அந்த சாப்பாடுதான் உள்ள வேலை செய்யுது. சாப்பாடு மாறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எஃபெக்ட் நம்மளோட ஆக்ஷன்ல கண்டிப்பா வரும். அதனாலதான் அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும், சாத்வீகமா சாப்பிடணும். அதுதான் சொல்றேன். அடுத்தது ஜனகிருபா நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யதா அப்படின்னு சொல்றாரு. ஜனகிருபா அப்படிங்கிறது ஒரு பதம், நைஷ்டுரியம் அதுக்கப்புறம் உத்ஸ்ருஜ்யதா. சோ ரெண்டு இருக்கு இதுல, ஜனகிருபாவும் இருக்கு நைஷ்டுரியமும் இருக்கு. ரெண்டுத்துக்கும் அந்த உத்ஸ்ருஜ்யதாம் எடுத்துக்கலாம். சோ ஜனகிருபா உத்ஸ்ருஜ்யதாம்,
நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யதாம். உத்ஸ்ருஜ்யதாம்னா என்னன்னா சிருஜனம், அதாவது விடுறது, விட்டுடு அப்படின்னு சொல்ற. எது விடப்படணும் அப்படின்னா ஜனகிருபா. ஃபர்ஸ்ட் ஜனகிருபா எடுத்துப்போம். ஸோ ஜனகிருபா வந்து உத்ஸ்ருஜ்யதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜனகிருபா, ஜனங்கள் நம்ம கிட்ட காட்டக்கூடிய ஒரு கிருபா, ஒரு கருணை, ஒரு பாசம், ஒரு அன்பு, என்ன வேணா எடுத்துக்கலாம். அந்த கருணைய வந்து நீ விட்டுடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ விட்டு விலகணும். அப்படின்னா என்னன்னா இந்த மக்கள் நம்ம கிட்ட காட்டுற ஒரு கருணை இல்ல அன்புக்கு நீ அடிமையாயிடாத அப்படின்னு சொல்ற. அதுக்கு வசப்பட்டுறாத அப்படின்னு. ஏன்னா நம்ம அதை வசப்பட்டுட்டோம்னா சம்டைம்ஸ் நம்மளோட கொள்கைகளே அது வந்து என்ன பண்ணும், நமக்கு அதுக்கே இடையூறா இருக்கும். இதை நீங்க பிராக்டிக்கலா நிறைய பார்க்கலாம். இப்போ சன்னியாசிகளை எடுத்துக்கோங்க, இது 2 பேருக்கும் உண்டு. சன்னியாசிகளை எடுத்துக்கோங்க. சன்னியாசினாலே என்ன பண்ணணும், ஒரு இடத்துல இருக்க மாட்டான் இல்லையா? இப்போ மடாதிபதிகளை விடுங்க, அப்ப அந்த மடத்தோட அதிபதி அவ அங்க இருக்கா. நான் சொல்றது மற்ற சன்னியாசில நிறைய டைப்ஸ் இருக்கா இல்லையா? சோ மற்ற சன்னியாசிகள் என்ன பண்ணுவான்னா ஒரு இடத்துல அவ ஸ்டே பண்ணவே மாட்டா. அதுக்காக அந்த மடாதிபதிகளும் சாத்துர்மாசியம்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போறது உண்டு. ஸோ இந்த சன்னியாசிகள் வந்து ஒரு இடத்துல இல்லாம அப்படியே ஒரு இடமா என்ன கிடைக்கிறதோ அந்த பிக்ஷா பாத்திரம் எடுத்துட்டு எங்க கிடைக்கிறதோ சாப்பிட்டு எங்க படுக்கிறதுக்கு இடம் இருக்கோ அந்த மாதிரி தானே மூவ் ஆன். இப்போ ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்கக்கூடாது அவங்களுக்கு. அதனாலதான் வந்து சான்ஸ்கிரிட்ல ஒரு வேர்டு உண்டு, பரிவிராஜகான்னு பேரு இந்த சன்னியாசிகளுக்கு. பிரஜனம்னா அப்படி போய் மூவ் ஆயிண்டே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறவங்கனால அவங்களுக்கு பரிவிராஜகான்னு ஒரு பேரு. ஸோ இந்த சன்னியாசிகளை எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணும்போது இப்ப யாரோ வந்து அவங்க மேல கருணையினாலதான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பாவம் அவங்களுக்கே வயசாயிடுது, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் மூவ் பண்ணிட்டு வாங்க, நான் அவங்களுக்கு ஒரு வீடு தரேன், நீங்க எங்க வீட்டு மாடியிலேயே காலியா இருக்கு, நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க, ஏசி இருக்கு, நீங்க எங்கிட்ட கார் இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிருப்பதான். ஆனா இதை அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு சொல்ற. அதுதான் அவர் சொல்றார், ஜனகிருபா சிருஜ்யதாம். நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுறது, உன்னோட தேகத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதா ஆயிடுறது, உன்னோட மனசுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதா ஆயிடுறது, இந்த சுகத்துக்கு அடிமையாடுறதா ஆயிடுறது. சோ எல்லாம் அங்க அடிபடுறது. உன்னோட கொள்கைகளே மாறாது, கொள்கைக்கே அது விரோதமானது. கிருப்பதான், ஆனா அது உன் கொள்கைக்கே ஆப்போசிட்டா இருக்கும்போது அதை நீ ஒத்துக்காத, அதை விட்டுடு அப்படின்னு சொல்ற. எப்படி வார்ன் பண்றாரு பாருங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கொண்டு போறார். சாப்பாட்டுல எப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், அதுக்கப்புறம் உதாசீன பாவத்துல இருக்கணும், சீதோஷ்ணங்களை வந்து சகிச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது யாராவது உனக்கு வந்து ஐயோ நீங்க ஏன் வெயில்லையும் இதுலயும் அலையிறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு தரேன்னு கிருப்பா வந்துடும். அப்படி வந்தா கூட நீ அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு சொல்ற. அதுதான் ஜனகிருபா உத்ஸ்ருஜ்யதாம் அப்படின்னு சொல்ற. சோ ஏன்னா இப்போ ஒரு சன்னியாசிகளுக்கு வந்து இப்போ ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷா போடுறான்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ வந்து அதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டே கூட போடுறது உண்டு. இவர் இருக்காரு, ஒரு பேர் என்ன, அதுக்கு வந்து பிக்ஷை போடுவோம் அவருக்கு, பரமார்த்தானந்தா. அவர்கிட்டலாம் என்னோட குரு வந்து மாசம் மாசம் பிக்ஷைக்கு டேட் வாங்கிப்பா. ஸோ நானும் அவங்களோட போவோம் பிக்ஷை போடுவோம். எதுக்குன்னா பிக்ஷை போட்டா ரொம்ப நல்லது சன்னியாசிகளுக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம், அவர் வந்து நான் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து கருணையினாலதான் கொடுக்குறாங்க, நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட நீ இந்த ஜனகிருபா உத்ஸ்ருஜ்யதாம் அது நீ எடுத்துக்காத, உன் கொள்கைக்கு விரோதமா இருக்கா, நீ ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன், அதை வந்து நீ அவங்க கஷ்டப்படுறாங்களேங்கிறதுக்காக, அவங்க மனசு கஷ்டப்படுற போறதேங்கிறதுக்கு நீ வந்து இறங்கி போகாத அப்படின்னு சொல்ற. ஸோ அதனாலதான் ஜனகிருபா, அந்த ஜனங்கள் காட்டக்கூடிய ஒரு கிருபாக்கு நீ அடிமையாயிடாத அப்படின்னு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுவும் 2 பேருக்கும் உண்டு, சன்னியாசிகளுக்கும் வச்சுக்கலாம் நமக்கும் வச்சுக்கலாம். இப்ப நமக்கு எப்படி அப்படின்னா நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துன்னு வரோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வைராக்கியம் வந்திருக்கோம், கொஞ்சம் சில கொள்கைகள்லாம் வச்சிருப்போம் வச்சுக்கோங்களேன். ஒரு இதே ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம அதை எழுதி வச்சிருப்போம், ஸ்வீட்டை விடணும் அப்படின்ட்டு. இல்ல ஒரு பெட்டை விடணும்னு வச்சிருக்கலாம், கீழே படுப்பேன்னு வச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு சீரியல்ல விட்டுருவேன்னு வச்சிருக்கலாம், காசிப் பண்ண மாட்டேன்னு வச்சிருக்கலாம், யூடியூப் அது அடிக்கடி பார்ப்பேன் அது பண்ண மாட்டேன்னு வச்சிருக்கலாம், இல்ல காஃபி சாப்பிட மாட்டேன்னு வச்சிருக்கலாம், ஸ்வீட் சாப்பிட என்னவோ ஒரு ஊறுகாய் வச்சிருக்கலாம், தலகாணி என்ன நிறைய வச்சிருப்போம் வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாசனைகளை கண்டுபிடிச்சு. ஏன்னா இது வந்து நிதித்தியாசன ஸ்டேஜ், முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நம்ம கொள்கைகள் ஓரளவு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருக்கிற பீரியட் இது.
அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துதான் நிதித்தியாசனத்துக்கு வரோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம இவ்வளவு கொள்கைகளை வச்சுட்டு இருக்கும்போது இந்த டைம்ல என்ன பண்ணுவோம், என்ன பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலி மெம்பரை இவ்வளவு நாள் நம்மள வந்து ஒரு காஃபி போட்டு தந்திருக்க மாட்டாங்க. ஆனா எப்ப நம்ம வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அப்பதானே முன்னாடி வரும் அப்படிம்பாங்க இல்லையா? அது மாதிரி நீ கஷ்டப்படுறப்பா உனக்கு ஒரு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கோ இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவரே கொடுக்க மாட்டாரு, நம்ம வந்து பாவம் கஷ்டப்பட்டு போடுற சாப்பிடலாம். இல்ல இவளே கேட்கவே மாட்டாளே, நம்ம வந்து வந்தா சீரியல் தானே பார்த்துட்டு இன்னைக்கு கேட்கிறாள் ஆச்சரியமா இருக்கு அதனால சாப்பிட்டுப்போம். இது கூடாது அப்படின்னு சொல்றேன். கொள்கைகளை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணணும். இந்த கொள்கைகள் தான் தபஸ். அந்த தபஸுக்கு பாதிப்பு வர மாதிரி கிருபா இருந்தா கூட நீ வந்து விட்டுடு அப்படின்னு சொல்ற. ஏன்னா நம்ம லைஃப்ல இது நிறைய நடக்கும். சீரியல் வேண்டான்னு வச்சிருப்போம், அப்பதான் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு யாராவது வந்து கதை சொல்லுவாங்க. சரி நீ பார்க்கல, உனக்கு கதையாவது சொல்றேன் பாரு, என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் தெரியுமா அப்படிங்கும் போது நமக்கு வந்து கேட்கலாமோ அப்படின்னு தோணும். நமக்காக மெனக்கிட்டு வந்து சொல்றாங்களே அப்படின்னு. அதுதான் பண்ணாத அப்படின்னு சொல்ற. எப்படி வார்ன் பண்றாரு, ஜனக்கிருபாக்கு நீ அடிமையாயிடாத. அது வந்து வெளியில உள்ள ஜனங்களா சன்னியாசிகளுக்கு இருக்கலாம், நமக்கு வீட்டுல உள்ள ஜனங்களே இருக்கலாம் இல்லையா? சோ நமக்கு வந்து நம்ம நினைச்சுப்போம் நம்ம மேல உள்ள பாசத்துல தானே சொல்றாங்க. எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இவ்வளவு ஏன் படிக்கணும், எதுக்கு இப்போ வந்து நீ வந்து ஏற்கனவே வீட்டுல வேலை ஜாஸ்தி, எதுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி வேதாந்த கிளாஸ்லாம் கொஞ்சம் வயசாகிக்கட்டுமே அப்படின்னு சொல்லும் போது கரெக்ட் தானோ அப்படின்னு நமக்கு தோணக்கூடாது, வரணும் அப்படிங்கிறார். ஏன்னா இது நம்ம கொள்கைகளையே மாற்றக்கூடியது. நோ. அதனால வயசானப்புறம் அப்புறம் அவங்க பேச்சையும் மாறி வரும். அதான் வயசாயிடுது, இனிமே என்ன மண்டையில ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால அதெல்லாம் பண்ணாத. கிருபா மத்தவங்க வந்து உங்ககிட்ட காட்டுற கருணையை கூட நீ உன்னோட கொள்கையை பாதிக்கும், தபஸ பாதிக்கும் அப்படின்னா விட்டுடு அப்படின்னு சொல்ற. சில பேர் இதுல வந்து அழுது கண்ணீர் சிந்தி கூட நம்மளோட கொள்கையை மாற்றுற மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் அதுக்கு கூட நீ மசியாது. என்ன வேணா ஐயோ அவங்க மனசு கஷ்டப்படுறதே, ஐயோ அவங்க அழறாங்களே, ஐயோ அது அந்த ஐயோங்கிறதுக்கே போகக்கூடாது. ஒரு நிதித்தியாசனத்துல இருக்கக்கூடியவர் இல்ல ஒரு சாது, உண்மையான சாதுன்னா அப்படியே அச்சோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அதனாலதான் வந்து அதெல்லாம் ஜனக்கிருப்பா உத்ஸ்ருஜ்யதா அப்படின்னு சொல்ல, அதை விட்டுரு அப்படிங்கிற. ஏன்னா சில இடங்கள்ல ஹார்ஷா தான் இருந்தாலும் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்மளோட தபஸை குலைக்கும் போது நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துதான் ஆகணும். நம்ம சாஃப்டா இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கணும், ஆனா சில இடங்கள்ல நம்ம ஹார்ஷா தான் இருக்கணும். முடியாதுன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம தபஸே குறைஞ்சு போயிடும். இவ்வளவு நாள் நம்ம வைராக்கியம் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளவு பண்ணி எல்லாம் நமக்கு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அவர் வந்து இந்த ஜனங்கள் கொடுக்கிற ஒரு கருணைக்கு நீ அடிமையாயிடாத அப்படின்னு சொல்ற. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. பவபூத்தின்னு ஒரு சான்ஸ்கிரிட் ஆச்சாரியர், அவரோட ஒரு கிரந்தம் உத்தரராமச்சரித்தம், யாராவது படிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரந்தம் அது. அது வந்து அப்படியே ராமரோட பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் நடந்த கூடிய ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல ராமரை பத்தி அந்த பவபூதி சொல்லும் போது ஒரு ஸ்லோகம் சொல்றார். என்ன சொல்றேன்னா, வஜ்ராதபி கடோராணி மிருதூனி குசுமாதபி ச அப்படின்னு சொல்லுவேன். வஜ்ராதபி ஒரு ஒரு சாதுக்களோட ஒரு மனசு, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஞானியோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். எப்படி இருக்குமா, வஜ்ராதபி கடோராணி, வஜ்ரம்னா ஒரு வைரம், வைரத்தை விட ஒரு ஒரு ஹார்டா இருக்குமா அது. ஆனா மிருதூனி குசுமாதபி ச, அதுவும் இருக்குமா. எப்படி மிருதூனி மிருதுவா இருக்குமா, குசுமம்னா பூ, அந்த பூவை விட மென்மையாவும் இருக்குமா அவளோட இதயம், அந்த மனசு. லோகோத்தராணாம் சேதாம்சி கோஹி விக்யாத்தும் அருகதி அப்படின்னு கேட்பார். இந்த லோகோத்தராணாம் சேதாம்சி, இந்த சாதாரண மக்களை விட டிஃப்ரெண்டா ஒரு ஞானிகள் இருக்காளே, இவாளோட சேதாம்சி மனசு கோஹி விக்யாத்தும் அருகதி, யாருதான் புரிஞ்சுக்க முடியும் இவா மனச. இவன் எதுல வஜ்ரமா இருப்பா, எதுல வந்து கட்டோரமா இருப்பா, எதுல மிருதுவா இருப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ற. ராமரை பத்தி வர வர்ணனையில இது வரும். எதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஞானிகள் வந்து சில இடங்கள்ல கடினமா இருக்கிற மாதிரி நமக்கே தெரியும். நிறைய சாதுக்களை பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ இதுல ஸ்ட்ராங்கா இருக்கா, எதுக்கு ஹாஷா இருக்கான்னு. ஆனா அதே சமயம் இந்த எக்ஸ்ட்ரீம்லயும் இருப்பா, ரொம்ப மிருதுவா இருப்பா. அப்ப எப்ப கடினமா இருக்கணும், நம்ம தபஸுக்கு இடையூறு வரும்போது அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், வஜ்ரம் மாதிரி இருக்கணும். வஜ்ராதபி கடோராணிங்கிற
ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா எப்ப மென்மையா இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்களோட கஷ்டத்தை கேட்கும் போதும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது அப்பதான் வந்து நம்ம ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ். மற்றவங்களோட கஷ்டத்தை நம்ம வந்து கேட்கும்போது பரிதாபப்பட வேண்டியதுதான். கஷ்டம்தான், பரிதாபப்படணும். ஆனா அதுக்காக அச்சச்சோ கஷ்டப்படுறாங்களா, நான் ஏதாவது செஞ்சானுமே அப்படின்னு போயிட்டு சர்வீஸ்ல இறங்குறது கூடாதுங்கிற. சர்வீஸ்ல அப்படியே இறங்கிடுவோம் இல்லையா? ஐயோ உனக்கு அப்படியே இருந்தா நான் வரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. ஓ இது நல்லதுதானேன்னு நமக்கு தோணும். அப்ப என்ன ஆயிடுது, சோசியல் ஆக்டிவிட்டியில இறங்குற மாதிரி ஆயிடுது. ஆனால் இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஞானியா வரைச்சே, நீங்க இதை முன்னாடி பண்ணா ஓகே, பட் இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஞானிக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு கனவு பார்க்குற மாதிரி தான் இந்த வேர்ல்டே. இந்த வேர்ல்ட்ல உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் கனவு பார்க்குற மாதிரி. யாராவது ஒரு கஷ்டம்னு வந்து சொல்றச்சு, அச்சச்சோ கஷ்டமா அப்படின்னு கேட்கறது ஓகே. பட் உடனே அப்படின்னு பட்டன் வருவான் இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் இதை பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் சாஸ்வதமே கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கனவு எப்படி பார்க்குறோம், இப்போ கனவு யாராவது பார்த்துட்டு பயந்து வந்து நம்மகிட்ட சொல்றா வச்சுக்கோங்களேன், அச்சச்சோ எனக்கு கனவுல ஒரு புலி வந்ததாக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஐயோ பாவம் நான் பயந்து போயிட்டியோ அப்படின்னு கேட்போம். அதுக்காக ஆனா இனிமே இந்த புலி வந்தா சொல்லு, நான் அதை விரட்டுறேன், நான் வரேன்னு இறங்குவோமா? அப்சர்டா இருக்குல்ல, நமக்கே புரியுது, அது கனவுன்னு தெரியறது. அதனால ஆனா பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது நம்ம ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் தான். ஐயோ பயந்து போயிட்டியா, ஓகே. ஆனா அதுக்காக நம்ம கனவுல இறங்கி போய் நம்ம சர்வீஸ் பண்ண முடியுமா? சர்வீஸ் பண்ணுவோமா? இல்ல இல்ல நான் விரட்டுறேன் இந்த புலி அப்படின்னு இறங்க முடியாது. ஏன்னா அது கனவு. அதே மாதிரிதான் ஞானிகளுக்கு இது எல்லாமே கனவு. அதனால அவங்க கேட்பாங்க, ஓகே நான் வந்து பிளஸ் பண்ணலாம் எல்லாம் ஓகே. ஆனா நான் வந்து இப்பவே நான் அது பண்றேன் இது பண்றேன்னா நம்ம அப்படியே எமோஷனல் ஆகுதுங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க மனசு அஃபெக்டே ஆகாது. இது கனவு தெரிஞ்சுது அப்படின்னு கனவுக்குள்ள இருந்துட்டு இது கனவுதான் அப்படின்னு தெரியும் போது நம்ம அந்த சிங்கத்துக்கு பயப்படுவோமா? கனவு வருது. ஆனா அது கனவுன்னு நமக்கு தெரியாததுனால தானே நம்ம ஒரு சிங்கம் வரைச்சே பயந்து போறோம். ஆனா எனக்கு அங்கேயே எனக்கு கனவுலயே அது கனவுன்னு தெரிஞ்சா நான் ஏன் பயப்பட போறேன்? அந்த ஸ்டேஜ் தானே ஞானிகளோட ஸ்டேஜ். இந்த உலகமே அவங்களுக்கு கனவுதான். அப்படி இருக்கும்போது இந்த சிங்கம் வந்தான்னு புலி வந்தான்னு கஷ்டம் வந்தான்னு எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுதான், கனவுதான். அதனால ஏதோ நம்ம சொல்றோங்கிறதுக்காக காது கொடுத்து கேட்பாங்க, பிளஸ் பண்ணுவாங்களே தவிர அப்படியே இறங்கி போய் நான் அது பண்றேன் இது பண்றேன்னு ஞானி ஸ்டேட்டுக்கு அது பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. அதுதான் அவர் சொல்ற. ஸோ அதனால நீங்களே பார்த்துருக்கலாம். இப்ப இவர் ஞானிகிட்ட போய் நம்ம நம்ம எமோஷன்ஸ் அப்படி நம்ம அப்படி சொல்லும் போது அப்படியே அவங்களோட அப்படியே வந்து ஓ அப்படியா அப்படின்லாம் பட்டுன்னு வரமாட்டாங்க. பார்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மை கிடையாது, சாஸ்வதம் கிடையாது, ஏதோ கர்மா பேஸ்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அது வந்து இது ஞானியோட ஸ்டேட் அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ அதனால மற்றவங்க அதுக்காக மற்றவங்க கஷ்டத்தை கேட்கக்கூடாதான்னு இல்லை, கேட்கணும். ஆனா அது நம்ம மனசை கஷ்டப்படுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அது அது அப்படி பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு ஆயிடும். அதனால அது பண்ணக்கூடாது. அதனால ஏன் இவர் இது இவ்வளவும் சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜனகிருபாக்கு நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஏன் சொல்றாருன்னா, நம்ம வந்து அங்க விழுந்துருவோம், அங்க நமக்கு வீக்னஸ் வந்துடும். ஸோ நீயே ஒண்ணு அதுதான் நிறைய நீங்க வந்து சன்னியாசிகளோட இதுல பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு வசதி வந்த உடனே அந்த ஜனகிருபால தான் கொடுக்குறாங்க. அவங்க கரெக்டா கூட இருந்துக்கலாம். ஆனா இந்த சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கும் பாருங்க, அவங்கதான் காரை கொடுக்கறது இது பண்றது அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அதுல ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. அட்லாஸ்ட் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் மாதிரி ஆயிடுறாங்க இல்லையா? ஏன்? இந்த ஜனகிருபாக்கு இடம் கொடுத்ததுனால. அதனாலதான் அவர் சொல்றார் உத்ஸ்ருஜ்யதா அப்படின்னு சொல்றார், ஸ்ட்ராங்கா விட்டுரு அப்படின்னு சொல்றார். ஸோ அதனால இது இந்த ஜனகிருபாங்கிறது நமக்கும் உண்டு. நம்ம வீடுகள்லையும் நம்ம சன்னியாசியா இல்லாட்டி கூட நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம சில தபஸ் வச்சுன்னு இருப்போம். அதுவும் இந்த லைனுக்கு வந்த அப்புறம் நம்ம நிறைய வைராகியம்லாம் கேட்டு கொஞ்சம் இதெல்லாம் விடணும் அப்படின்னு நம்ம எழுதி கூட நீங்க வச்சுருக்கலாம். அந்த தபஸுக்கு இடையூறா யாராவது ஜனகிருபா பண்ணினா ஒத்துக்கவே கூடாது, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடணும் ஸ்ட்ராங்கா. அதுதான் அவர் வந்து இது நமக்கும் எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ் வரணும் இல்லை சன்னியாசியா இருக்கணுங்கிறதே கிடையாது. இதுல இருந்து நமக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதனால சில இடங்கள்ல
நம்ம கட்டோரமா இருந்துதான் ஆணும், சில இடங்கள்ல மிருதுவாகவும் இருக்கணும். அதுதான் அவர் சொல்றார். அடுத்தது நைஷ்டுரியம். அதுலயே 2 இருக்கு இல்லையா? ஒண்ணு ஜனகிருபா உத்ஸ்ருஜ்யதாம், இன்னொன்னு நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யம். சோ நைஷ்டுரியம்னா என்ன அப்படின்னா ஒரு வெறுப்பு. வெறுப்பு, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு எனிமிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அதையும் விட்டுடு அப்படின்னு சொல்ற. சோ யாராவது உங்களை வந்து குரூரமா ஒரு கஷ்டப்படுத்தும் போதோ நீ வந்து அதை பெருசா கூடாது, விட்டுடணும் அப்படின்னு சொல்ற. சோ ஏன்னா சரீரம் நான் இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் சரீரம் நான் இல்லை அப்படிங்கும் போது அது பெருசாவே தெரியாது. ஒருத்தங்க வெறுப்பு காட்டும் போது அது அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. பிசிக்கலா துன்பப்படுத்தினாலும் சரி, இல்ல மனசுல துன்பப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் சரி, ஆனா அதுக்கு வந்து இவங்களோட ரியாக்ஷன்ங்கிறது எதுவுமே இருக்காது. அப்படிதான் நம்மளும் இருக்கணும். நம்மள வந்து ஒருத்தர் பிசிக்கலா தாக்கும் போதோ, ஐயோ பிசிக்கலா நான் என்ன சும்மா இருக்க கூடாதா அப்படி எடுத்து சொல்றதுல தப்பே கிடையாது. அந்த பிரதீகார பூர்வகம்னு சொன்னேன் பாருங்க, அந்த நீ அடிக்கிறியா நானும் அடிக்கிறேன், இதுதான் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன ரீசன்னு கேட்கலாம், அவாய்ட் பண்றதுக்கு. இல்ல அவங்களுக்கு சில நாலேஜ் இல்லாம இருக்கலாம், அதை எடுத்து சொல்லலாம். இப்படி ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லலாம், இப்படி பண்ணக்கூடாது சொல்லலாம், எல்லாம் கரெக்ட். ஆனா அதுக்கு வந்து நீ இப்படி பண்றியா, நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு போயிட்டோம்னா இவ்வளவு நாள் படிச்சதே வேஸ்ட். அப்போ அந்த மெச்சூரிட்டி வரலன்னு அர்த்தம். இன்னும் நம்ம வந்து பிகினிங்ல தான் இருக்கோம்னு அர்த்தம். அதனாலதான் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த பிரதீகாரம் இருக்கக்கூடாது. புரிய வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா ஞானிகள் அதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க மாட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரமணர் தான் எக்ஸாம்பிள் சொன்னேனே, அவர் அவ்வளோ பிசிக்கலா இது பண்ணும்போது கூட அவர் ஒன்றும் பெருசா பண்ணிக்கவே இல்லை. அவர் பாட்டு தரான். அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ளவங்க தான் அவரை கூப்பிட்டு விலைக்கு குளிப்பாட்டி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு, ஏன்னா சரீரமே அவங்களுக்கு பெருசு கிடையாது. அதனால அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் இருக்க பழகணும். ஆனா நம்ம வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது அப்படி ஒருத்தர் ஹர்ட் பண்ணும்போது அப்படியே பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும் தான். மனசுல எப்படி அந்த பாவத்தை எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு. மனசளவுல ஒரு வெறுப்போ இல்ல ஒரு அவங்க மேல ஒரு 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 பகைமையோ வரக்கூடாது. ஆனா ஏதோ தெரியாம பண்ணணும், எடுத்து சொல்லணும். அதுக்கு நமக்கு ஃபுல்லா நம்ம பண்ணலாம், தப்பே கிடையாது. அதையும் மீறி நான் இப்படிதான் அப்படின்னு அவங்க இருந்தா கூட அது நம்ம மனசை பாதிக்க கூடாது. நான் இவ்வளவு சொன்னேன் நீ கேட்கவே இல்லையே, அதுல அதுவும் கிடையாது. சொல்லறத சொல்லணும், அவ்வளவுதான். அதோட நம்ம வேலை முடிஞ்சது. அவங்க திருந்தணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கவே கூடாது. அதுதான் அவன் சொல்றேன். சோ ஜனகிருபா நைஷ்டூரியம் உத்ஸ்ருஜ்யதாம், விட்டுடு அப்படின்னு சொல்றேன். சோ இதோட இந்த இது முடியறது இந்த 4th ஸ்லோகம். சோ க்ஷீதோஷ்ணாதி விஷஹ்யதாம் நது விருத்தா வாக்கியம் சமுச்சாரியதாம் உதாசீன்யம் அபீப்ஸ்யதாம். உதாசீன்யம்ங்கிறது ஒரு பாவம், உதாசீனத்தோட பாவம் உதாசீன்யம். சோ அந்த உதாசீன்யத்தை வந்து நீ விரும்பணும் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் ஆனா எதை விடணும், ஜனகிருபா நைஷ்டூரியம் உத்ஸ்ருஜ்யதாம், அதெல்லாம் விட்டுறணும். ஜனகிருபாவை ஒத்துக்காத அப்படின்னு சொல்ற. எப்போ நம்மளோட தபஸ குலைக்கிற மாதிரி ஜனகிருபா இருந்ததுன்னா அதை ஒத்துக்காது. அது வீட்லயும் ஆகட்டும் வெளியிலயும் ஆகட்டும் எங்கனாலுமே ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ இதோட இந்த 4th ஸ்லோகம் முடியறது. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தப்போ அந்த ராகம் துவேஷம் அதுல உதாசீனம் ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணினேன் இல்லையா? அப்போ வந்து ஐ ரிமெம்பர் அந்த குணமும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகமா இருந்தது முன்னாடி. லைக் ராகம் துவேஷம் உதாசீனமும் வந்து இட் இஸ் நாட் அ குட் இது டு ஹோல்ட் ஆன் டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம். அது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. இப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இது இந்த உதாசீனம் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து உதாசீன பாவத்துல இருக்கணும். அங்க வந்து விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஞானி ஸ்டேட்ல உதாசீனமா இருந்தா, புரிதலோட இருந்தா பெஸ்ட். அதே இது தமஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்து உதாசீன பாவம் இருந்தா நாட் அக்செப்டபிள். அந்த பாவம் நீங்க இப்ப தமஸ்ல இருக்கிறவாளை பார்த்தீங்கன்னா உதாசீனத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கும். நீங்க உங்க வீடுகளே யாராவது தமஸ்ல இருந்தா நீங்க பார்க்கலாம், எதையும் கண்டுக்க மாட்டா. வீடு இடிஞ்சு விழுந்தா கூட கண்டுக்க மாட்டா. ஐயோ ஞானியா இல்லை, அந்த பாவம் வேறு. சோ அது வந்து தமஸ், என்னால வேலை செய்ய முடியாது, அதனால எது நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து அதுவும் உதாசீன பாவம் தான். ஆனா அது தமஸ்னால வரக்கூடிய உதாசீனம், அது இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப சத்துவத்துக்கு இல்ல மோட்சத்துக்கு ரொம்ப தூரம்.
அது சத்துவத்துக்கு பக்கத்துல, மோட்சத்துக்கு பக்கத்துல சத்துவம், சத்துவத்தையும் விடணும், அது அடுத்தது. மோட்சத்துக்கு பக்கத்துல சத்துவம், சத்துவத்துக்கு பக்கத்துல ரஜஸ், ரஜஸ்க்கு அப்புறம் தான் தமஸ். ஸோ தமஸ் வந்து அக்செப்டே பண்ண முடியாது. ஆனா அந்த மாதிரி ஜனங்கள் இருக்கதான் செய்யறா. ஸோ அவளோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா உதாசீனத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நிறைய வாட்ச் பண்ணிருக்கலாம், இல்ல வீடுகளிலேயே கூட யாராவது அப்படி இருக்கலாம். என்ன ஃபேமிலியில நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டா. அவங்கள சொல்லவும் முடியாது, செய்ய வைக்கவும் முடியாது. அவங்களுக்குன்னு சில பிரின்சிபல் வச்சுட்டு நான் இப்படிதான் இருப்பேன், அதுக்கு மேல ஒரு ஒரு ஸ்டெப்பு கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாங்க. ஸோ இதுவும் உதாசீனம் தான். எதையும் கண்டுக்க மாட்டாங்க. வேணா ஸ்டேட்டஸ் வேணா கேட்பாங்க, என்னாச்சு, ரைட், இப்படியாச்சா, ஓகே, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கேட்கலாம். அது அவ்வளவுதான் முடியும் அவங்களால. ஸோ அதனால அதுவும் உதாசீனம் தான். பட் அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ரெண்டு பாவம் இருக்கு உதாசீனத்துக்கு. பட் இது வந்து ஞானி ஸ்டேட் உதாசீனம். இது இப்படி இருக்கணும். நீங்க கேட்டது நல்ல கொஸ்டின். ஸோ இது நீங்க கொஞ்சம் கேட்டுன்னு வாங்க. இன்னும் ஒரு 2 கிளாஸ் வரலாம், இல்லை 3 கிளாஸ் அதோட இது இந்த கிரந்தம் முடிஞ்சிடும். ஸோ அதனால கண்டினியூஸா வாங்கும். ஒரு கிரந்தம் முடிச்சா மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து நிறைய அவர் வந்து நம்ம முமுட்சுக்கு தான் சொல்ற என்னென்ன அடுத்தடுத்து நிதித்தியாசனம் வரும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு சாப்பாடு விஷயம் கூட எப்படி இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப டீப்பா சொல்ற. தத்துவபோதத்துல இப்படி இருக்காது, அதோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். பட் இதோட ஸ்டைல் வேற மாதிரி. ஒரு முமுட்சுவை மட்டும் எடுத்துட்டு அவனுக்குள்ள அவன் நிதித்தியாசனம் வரும்போது கூட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அது மாதிரி பேசுறத குறைச்சிக்கணும். இது மாதிரி ரொம்ப இந்த ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி உள்ள உபதேசங்கள் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இது இந்த கிளாஸ் 2 கிளாஸ் வரலாம், 3 கிளாஸ் வரலாம். ஸோ கண்டிப்பா வாங்க. ஏதாவது டவுட் இருந்தா இப்போ கேளுங்க. இப்ப புத்தி கெட்டது குருஜி எல்லாமே. நீங்க சொன்னீங்க புத்தி கெட்டுறதுதான் மெயின், அதுக்கப்புறமா கொஞ்சம் புரியும். ஆனா புத்திக்கு எல்லாம் எட்டுது, ஆனா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. என்னால முடியல. ஏன்னா அது தெரியுது, இது பண்ணா தப்புன்னு தெரியுது. நீங்க சொல்றீங்கல்ல வாட்ச் பண்ணுன்ற மாதிரி. சோ வாட்ச் பண்ணும்போது நான் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் தப்பு பண்ற மாதிரியும் இருக்குது சிலப்போ. ஐ நோ ஐ ஷுட் நாட் டூ திஸ்ன்ற மாதிரி. நம்ம இப்போ இந்த ஃபீல்ட்ல வந்த பிறகு இத பத்தி திங்க் பண்ணி மனனம் பண்ணும்போது, இப்ப நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி லிஸ்ட்ல இத பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. மத்தவங்க தேவையில்லை எனக்கு, நானே எனக்கு ஒரு எதிரின்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டே கூட சில இடத்துல தவறுறேன். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அதை வந்து போக்கஸ் இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு டிப்ஸ் கொடுங்களேன். நீங்க வந்து அட்லீஸ்ட் நம்ம பண்றது தப்புன்னு தெரியறது இல்ல, அதுவே ஒரு பெரிய ஸ்டெப். தெரியாம இருக்கிறது ரொம்ப அஜ்ஞானம். சரி, எனக்கு தெரியுது அப்படிங்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். ஸோ தெரியறது, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலங்கிறது ஒரு ஸ்டேட். அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்குதான் இந்த தியானங்கள்லாம் பழகணும். ஸோ நீங்க தியானத்துல பண்ணும்போது, அதுவும் நம்ம இந்த லாஸ்ட் பண்ணோம் பாருங்க ஒரு தியானம், எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம்ங்கிற ஒரு தியானம், அந்த மாதிரி தியானம். அதுக்கப்புறம் வந்து நம்மளே எப்படி நினைச்சுக்கணும்னா நம்மளோட உடைமை, அதாவது நம்மளோட ட்ரெஸ்ஸோ இல்லை நம்மளோட சொத்து வீடு இதுவோ இல்லை என்ன நம்மளோட படிப்பு கலை என்ன வேணா அது எல்லாமே ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம், அதெல்லாம் ஈஸ்வரனோடது அப்படின்னு ஒரு தியானம் பண்ணாலே நம்மளோட அகங்காரம் எல்லாம் குறையும். இந்த பேசிக்கா இந்த ஒரு அகங்காரம் எட்டி பார்க்கறதுனாலதான் இதெல்லாம் வரும். உங்களால வந்து தெரியும், ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்த டயத்துல நான் சொல்லி ஆனும். அந்த டயத்துல கோவப்படுறவங்கிறது வரும். அட்லீஸ்ட் அந்த கோவப்பட்டப்புறமாவது ஐயோ நான் கோவப்பட்டேன், இப்படி பண்ணிருக்க கூடாதுங்கிற ஒரு புரிதல் வருது இல்லையா, அதுவே ஒரு பெரிய ஸ்டெப் தான். ஸோ அதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா முதல்ல மறந்து போயிடுறது. நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, இது இப்ப டக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறச்சே நம்ம என்ன முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணின்னு வந்தா 2 சுச்சுவேஷன் நடக்கிறது. வீடுகளில் டக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரைச்சே நம்ம சொல்லிடுறோம், இல்ல ஒரு கோவப்பட்டுடுறோம், இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் தான் ஐயோ இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லை. இந்த இந்த நாலேஜ், அட்லீஸ்ட் இந்த நாலேஜ் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்றது ஒரு ஸ்டெப் தான். அது வந்து ரைட் பாத் தான். ஆனா இந்த ஞாபகத்தோட, அதுக்குதான் நான் இந்த 1 வீக் அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இது பண்றேன், நான் இதை செய்யறேன், நான் இதை சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சு சொல்லும் போதே அங்க ஃபில்டர் வரும். உங்க வேர்ட்ஸ்ல ரொம்ப ஃபில்டர் வரும். அதை நீங்க பண்ணணும். அது பண்ண நீங்க அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு வழி தியானம். தியானத்துல வந்து எல்லாமே ஈஸ்வரன் அப்படிங்கிற தியானம், இல்லை என்னோட உடைமைகள் இது சொத்து சுகம் எல்லாமே அந்த ஈஸ்வரனோடது தான் அப்படிங்கிற ஒரு தியானம். அது பண்ணவே நமக்கு அந்த அகங்காரம் முதல்ல குறைச்சிக்க முடியும். அந்த அகங்காரம் குறைஞ்செடுத்து அப்படின்னாலே
நம்மளால ஓரளவு கொண்டு வர முடியும். நானே இல்லை அப்படிங்கும் போது அகங்காரம்ங்கிறது என்னது? நான் சரீரம், நான் மனசுன்னு நினைச்சுக்கிறது. அப்ப நானே இல்லை, நான் மனசுதான் இல்லை, நான் உடல் இல்லை, நான் இந்திரியம் இல்லை, நான் புத்தி இல்லை அப்படிங்கும் போது நான் யாரு? அப்படிங்கும் போது நான் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த ஒரு தாட் ஸ்ட்ராங்கா இறங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ரியாக்ட் பண்றது, பிரதிகாரம் பண்றது குறைஞ்சு போயிடும். கண்டிப்பா குறையும். அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த தியானங்கள், இந்த பிராக்டிஸ். நான் சொன்னேன்ல, இந்த கான்சியஸ்னஸோட பேசுறது. செய்யறேன், இது செய்யறேன், இது வாக்கிங்னா கூட நான் இப்ப வாக் பண்றேன். இப்படி நீங்க ஒண்ணு சொல்லி சொல்லி பண்ணீங்களேன், இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கிடைக்கும். நீங்க இப்ப சொன்ன மாதிரியே நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒரு வேலை செய்யும் போதும் கான்சியஸ் சில நேரம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்பெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்பெல்லாம் வந்து நான் இந்த வேலை செய்யறேன், இந்த வேலை செய்யறேன், இந்த வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற மாதிரி அந்த தாட்ஸ் வந்து வேற எங்கேயும் போகாம அதுல வருது. அதுக்கு அதை ஷேர் பண்ணிக்கணும் சார். ப்ரெசென்ட்ல வச்சுக்கணும் தாட்டை. இருக்கவே இருக்காது. நீங்க என்ன வேலை செய்யுங்களேன், ஒண்ணு தாட் வந்து பாஸ்ட்ல இருக்கும், இல்ல ஃபியூச்சர்ல இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணுங்கிற மாதிரி ஃபியூச்சருக்கு போகும். இல்ல பாஸ்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இப்படி நடந்தது, இதை இப்படி மாத்தி இப்படி நடந்திருக்கணும்னு யோசிச்சு பார்ப்போம். ப்ரெசென்ட்ல வரவே வராது. ஸோ இந்த தாட்டை நம்ம ப்ரெசென்ட்ல வைக்கிறதுங்கிறதே ஒரு தபஸ் தான், ஒரு பெரிய சாதனை. அதுக்கு நம்ம இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதை பண்றேன், நான் இதை சொல்றேன் அப்படிங்கும் போதே நம்ம ப்ரெசென்ட்ல தான் இருக்கும். அதுக்குதான் இது மெயினா. ஸோ ப்ரெசென்ட்ல வைக்கும். அந்த கான்சியஸ்னஸை நீங்க ஃபீல் பண்ண முடியும். நான் இதை பண்றேன், நான் இதை சொல்றேன், நான் பேசுறேன், இப்படி நீங்க சொல்லி சொல்லி பண்ணுங்களேன், அது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ப்ரெசென்ட்ல இருப்பீங்க. ஒரு பர்சனல் கொஸ்டின், இல்லாட்டி ஏன்னா உங்களை ஆல்மோஸ்ட் தத்துவபோதத்துல இருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு டெய்லி ரொட்டீன் என்னது தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் கிடைக்கலாம் அங்கேருந்து. டெய்லி ரொட்டீன் அப்படின்னா என்ன, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது வேலைகள் இருக்கும், அது எல்லாருக்கும் இருக்கும். பிளஸ் தியானம், கொஞ்சம் எக்ஸசைஸ், வாக்கிங் அதெல்லாம் இருக்கும் ஃபிசிக்கலுக்காக. அப்புறம் தியானம் ஃபார் மைண்ட். அதுக்கப்புறம் மற்றபடி நான் கிளாஸஸ், எனக்கு அதுவே ரொம்ப டைட்டாக இருக்கும். மார்னிங் ஒரு கிளாஸ் இருக்குது, ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு ரெக்கார்டிங், அது அந்த வெரிஃபிகேஷன், அதெல்லாம் ப்ராசஸ் போயின்னு இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்குது வச்சுக்கோங்களேன், சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ், இதுக்கு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், பார்த்துன்னு வரணும். இது தவிர ஒரு நானும் இன்னொருத்தவங்களும் மனனம் பண்ணுறோம். ஸோ அதுக்கு டைம் வேணும். இந்த மாதிரி மனனம் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய இருக்குது, சின்ன சின்னதாக எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க. அதனால் ஃபுல் டைட்டாக இருக்கும் எனக்கு. சமயத்தில் கொஞ்ச நாள் இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தோணும். அது இப்போ வேற நாங்கள் அயோத்தி ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கனால அந்த ரிலேட்டடாக எல்லாருக்கும் கால் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி அந்த பிளானிங் வேற பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கு அதெல்லாம். ஸோ அது முடிக்கணும். அந்த மாதிரி டே டு டேல நிறைய இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த நீங்க வேதாந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம், அந்த மாதிரி நான் சொல்றது இந்த ஸ்டேஜ்ல என்னை யாராவது ஹர்ட் பண்ணாலோ இல்லை எனக்கு ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் நான் சொல்லிக்கிறதெல்லாம் நான் ஞானி அவ்வளவுதான். அது அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் அதை யோசிச்சா கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது என்ன நடந்தது அப்படின்னு. சுத்தமா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ யாராவது என்னை ஹர்ட் பண்ணா கூட எனக்கு திருப்பி ஹர்ட் பண்ணணும்னு சுத்தமா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்ன நீ இப்படி ஆயிட்டேன், ஒண்ணுமே எதிர்ப்பே காட்டுது, அது ஓகே ஃபைன் சரி சொல்றாங்க ஓகே அப்படின்னு. அதனால அந்த மாதிரி பண்ணுவேன். அப்புறம் நான் எப்பவுமே அந்த கான்சியஸ்னஸ் அதோட இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் மறந்து போயிடும், ஆனா மோஸ்ட்லி அதுல இருப்பேன் வச்சுக்கோங்க. அந்த நான், அந்த பிரம்மம், அந்த தாட்ல நான் அது அப்படிதான் நான் சொல்லிப்பேன். ஈவன் தியானம் அதெல்லாம் பண்ணும்போது கூட நிறைய நான் பண்றது தாரணை ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். ராமர் எனக்கு இஷ்ட தெய்வங்கிறதுனால தாரணைக்கு அப்புறம் இப்போ எனக்கு அந்த தியானத்திலேயே நோய் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகின மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து ராமர் தாரணை பண்ணும்போது அவர் வேற நான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து
அந்த ராமரே பிரம்மம், ராம பிரம்மம் அப்படின்னு ஆயிடுது. ஸோ எனக்குள்ளேயே இந்த ராமரை நான் வந்து நிறைய ஃபீல் பண்ணுவேன். அதனால எனக்கும் அவருக்கும் நடுவில் பேரியரே கிடையாது. அந்த மாதிரிதான் ஒரு ஃபீலிங் வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த 4 வித இது சொன்னேன் இல்லையா, அந்த சாலோக்கியம், அதுல அந்த ஸ்டேஜஸ்ல அதுல வருமா நீங்க இப்ப சொன்னது சாலோக்கியம்? இருக்கலாம். அது முக்தியோட ஸ்டேஜஸ். முக்தி கிடைக்கும் போது உள்ள ஸ்டேஜஸ் தான் அந்த 4. பிராக்டிஸ்ல உள்ளது கிடையாது. இப்ப நம்ம எப்படி பாவம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி முக்தின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ சாலோக்கியத்தை வச்சுட்டு நம்ம பாவம் பண்ணோம்னா சாலோக்கிய முக்தி, இல்ல சாரூபியத்தை வச்சுட்டு பண்ணோம்னா சாரூபிய முக்தி, இல்ல சாயுஜ்யத்தை வச்சு பண்ணிடணும்னா சாயுஜ்ய முக்தி. பாவம் தான் எப்படி பண்றோங்கிறது தான் அந்த ஸ்டேஜ். அதுதான் ஸ்ட்ரைவ் பண்ணணும். you have to get there. கரெக்ட். அது நம்மள அப்படியே கூட்டின்னு போகும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நமக்கு அதுல ஒரு தேடுதல், அதுல ஒரு இது இருக்கும்போது அது தானா கூட்டின்னு போகும். அப்படிதான் நான் நினைச்சுப்பேன். அது அப்படியே கூட்டின்னு போகும், அது அப்படியே நடக்கும். நம்ம தியானங்களே கூட அப்படியே மாறும். இந்த தியானம் இது பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. இதுக்கு பக்தி ரொம்ப முக்கியம் இல்லக்கா. அந்த பக்தி தான் அதுதான் அது கொஞ்சம் வீக்னஸ் இங்க. அது பக்தியை தான் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கிட்டு. பக்தி இருக்கிறதே ஒரு கிஃப்ட். இவர் சொல்லுவாரே, மகா பெரியவர், நீங்க ஒரு ராமரோ இல்ல ஒரு தெய்வம், அதை வந்து நீங்க நாமஸ்மரணம் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரணும். வந்தாலே மறுஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவரோட இதுல இருக்கு அந்த மாதிரி. அது அப்படி வரும். அதுதான் பக்தி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதுதான் பக்தி. அந்த பக்தி வரணும். அதுலயும் 4 விதம் இருக்கு. எப்படி முக்தியில 4 விதம் சொல்றோமோ அது மாதிரி பக்தியில 4 விதம் இருக்கே இல்லையா. ஒண்ணு வந்து ஆர்த்த பக்தி, நிறைய இருக்கு. அதாவது ஒரு துன்பம் வரும்போது துன்பத்துக்காக பண்ற பக்தி, அதுவும் பக்தி தான். அது வந்து ஆனா ஒரு ஹையஸ்ட் பக்தின்னு சொல்ல முடியாது. அது ஐஸ்வர்ய பக்தி, ஐஸ்வர்யத்துக்காக பக்தி பண்றது. அதுக்கப்புறம் ஜிக்யாசு, ஒரு ரிசர்ச் பாவத்துல பண்றது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல 4th தான் வந்து மம பிரியகாங்கிற கிருஷ்ணர். என்னன்னா என்னையே அடையணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரமாணமும் அவன்தான், பிரமேயமும் அவன்தான். பிரமாணம்ங்கிறது அந்த வழி டூல், பிரமேயம்ங்கிறது அந்த எங்க ரீச் ஆகணுமோ அந்த ஸ்டேட். நிறைய பேருக்கு ஐஸ்வர்யம்னு வச்சுக்கோங்க, அதுதான் பிரமேயம். பிரமாணம் தான் வந்து கிருஷ்ணரோ ராமரோ பக்தி. ஆனா சில பேருக்கு வந்து அந்த பிரமேயமும் அவன்தான், பிரமாணமும் அவன்தான். அதுதான் உத்தமமான பக்தி. அப்படிங்கும் போது அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. அங்க பிசினஸே கிடையாது. நீ இது பண்ணலையே, நான் இவ்வளவு பண்ணேனே, நீ எனக்கு பண்ணலையே, எனக்கு மேல மேல கஷ்டத்தை கொடுக்கலையே அப்படிங்கிறதே வராது. அதுக்காக நான் உன்னை பக்தி பண்ணல. நான் பக்தி பண்றதே எனக்கு வரும், அதுதான் பக்தி. எனக்கு நீ இதுக்காக எதுவும் தரணுங்கிறதுலாம் நான் பக்தி பண்ணல. எனக்கு வேண்டவும் வேண்டாம். நீ தந்தா ஓகே, சந்தோஷம். நீ தரலனாலும் ஃபைன். ஆனா நான் இதை விட்டு விலக மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன். எப்படி ஒரு குழந்தை வந்து அம்மா திட்டுறாங்கிறதுக்காக இன்னொருத்தர அம்மாவா எடுத்துக்காதுல்ல. திட்டினா கூட அந்த அம்மாவோட காலை தானே கட்டிக்கும். அந்த மாதிரிதான் நீ என்ன அடிச்சாலும் சரி, எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, நான் ஒன்னும் விட மாட்டேன். அதுதான் உண்மையான பக்தி. ஆனா அதே அந்த குழந்தைய ஒரு அம்மா தூக்கி வச்சுட்டு இருக்கும் போது அது மொழியை பிடிச்சு ஆட்டலாம், அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஐயோ, இந்த அம்மாவோட ஹேண்ட் சப்போர்ட்ல தானே இருக்கும், இப்ப எடுத்துட்டா விழுந்துருவோமேங்கிறது கூட அதுக்கு தெரியாது இல்ல. விடமாட்டாங்கிற நம்பிக்கை, அது ஒரு ஆழமான நம்பிக்கை. அதை நினைச்சு கூட அது பாக்குறது இல்லை. அந்த மாதிரிதான் விடமாட்டாங்கிற நம்பிக்கை. அதுலயே 2 சொல்லுவா. சிஷ்டாத்வைத்தத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா, இதுல அத்வைத்தத்துல என்னன்னா மர்க்கட்ட பக்தி, இன்னொன்னு வந்து மார்ஜார பக்தி அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜார பக்தினா என்னன்னா, மார்ஜாரகனா பூனை, அது வந்து என்ன பண்ணுவான், தன்னோட குட்டியை வந்து தான் கவிண்டு போகும் இல்லையா. இன்னொன்னு மர்க்கட்ட நம்ம குரங்கு, அது வந்து குட்டி வந்து குரங்க வந்து கட்டின்னு இருக்கும். ஒரு பிறந்த குட்டி கூட அது எங்கெல்லாமோ தாவும், மரத்துல தாவலாம், பாறையில தாவலாம். ஆனா கூட அந்த குட்டி வந்து அம்மாவை கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கும். இது ஒரு வித பக்தி, நான் அவனை பிடிச்சுக்கிறேன். இன்னொரு அதையும் தாண்டின பக்தி என்னன்னா மார்ஜார பக்தின்னு சிஷ்டாத்வைத்தம் சொல்லும். என்னன்னா நான் உன்னை பிடிச்சுக்கணுங்கிறது இல்லை, நான் விட்டாலும் விட்டுருவேன். ஆனா
அந்த எப்படி பூனை வந்து அதை பிடிச்சுக்கிறதோ அதை விடவே விடாது. ஏன்னா அது அம்மா, விடவே விடாது. அப்படிதான் நீ என்ன பிடிச்சுக்கணும், அது ஒரு பக்தி. அது 2 விதமா சொல்லுவா சாஸ்திரங்கள்ல. அந்த மாதிரி இருக்கணும் பக்தி. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. நீதான் உள்ள இருக்க, நீதான் நான், அந்த பிரம்மம். அந்த மாதிரி ரியலைஸ் பண்ண எதுவுமே தேவை. அதாவது நீ இதை பண்ணினாதான் உன்னை பக்தி பண்ணுவேன், நான் மாதிரி இவ்வளவு பண்ணினேனே நீ எனக்கு இது பண்ணலையேங்கிறதும் அதுவும் வராது வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பக்தி அது வர்றது கொஞ்சம் வரணும். அது கொஞ்சம் நிறைய ஸ்டேஜஸ் வரும் வச்சுக்கோங்களேன். அதுக்குதான் வந்து இந்த நாம ஜபம் பண்றது அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இஷ்ட தெய்வம்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஐ எம் ஸ்ட்ரகிளிங் வித் தட். அந்த பக்தி தான் எனக்கு வந்து ஐ எம் ட்ரைங் டு இன்னும் கொஞ்சம். நான் இப்போ வேற என்னெல்லாமோ ட்ரை பண்ணின்னு இருக்கேன். பட் எனக்கு வந்து அந்த மனப்பூர்வமா உட்கார்ந்து கண்ணுக்கு முன்னாடி அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து மைண்ட்ல கொண்டு வருது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு அது வரமாட்டேங்கிறது. அது எப்படி வரும் அப்படின்னு தெரியல. அது பக்தியே ஒரு பிளஸ்ஸிங் இல்லையா? அந்த பக்தி ஆனா பக்தி இருந்தாதான் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கிடையாது. நம்ம பண்றத செஞ்சுட்டே இருக்கணும். கோவிலுக்கு போகணும் தான், எல்லாம் நடந்துட்டே இருக்கணும். ஒரு ரேஞ்சில நமக்கு பக்தி வரும். ஆனா அது பக்தியை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் இது பண்ணிட்டே எனக்கு பக்தி வந்துடும் அப்படின்னு பண்ண முடியாது. மேபி அது ஜென்மாஷ்டகரா இருக்கலாம், இல்லை நம்ம போடுற முயற்சியை போட்டுட்டே தான் இருக்கணும். ஒரு கோவிலுக்கு போறது, ஒரு ஜபம் பண்றது, இல்ல அங்க ஏதாவது சர்வீஸ் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குதான் நம்மளோட சனாதன தர்மத்துல நிறைய வச்சிருக்கா பாருங்க. இப்போ ஒரு பிரசாதமே எடுத்துக்கோங்களேன். நீ பிரசாதத்துக்காக கோயிலுக்கு வர மாட்டியா அப்படிங்கிற மாதிரிதான். சோ என்ன ஆகுது, இந்த வம்பு பேசுறது, இந்த காசிப் பேசுறதை விட்டுட்டு பிரசாதத்துக்காகவாது கோயிலுக்கு வருவா. சோ அந்த பிரசாதம் ஒரு இஷ்டமா இருக்கும், அதுக்காக வருவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிறவாளை பார்த்து அந்த அதுக்குதான் அந்த புறப்பாடு எல்லாம் வச்சிருக்கிறது. பெருமாள் வெளில வருவேன் இல்லையா வீதியில, இந்த வீதி புறப்பாடு எல்லாம் எதுக்குன்னா, சில பேருக்கு அந்த 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 ரூபத்துல ஒரு அந்த அழகுல பிடிக்கும். இந்த அலங்காரம் நல்லா இருக்கு, அந்த அலங்காரம் நல்லா இருக்கு, சரி அதுக்காக வர மாட்டியா? அதுக்குதான். இல்லைன்னா பரபிரம்மத்துக்கு என்ன ரூபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் கோவிலே தேவையில்லைன்னு ஆயிடும். எல்லாராலையும் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் பிடிக்க முடியாது. அதுக்குதான். சோ அந்த ரூபத்துல, அந்த அழகு, அந்த அலங்காரத்துல நிறைய பேருக்கு அதுல ஈர்ப்பு வரும். சரி அப்படி அதுக்காக கோவிலுக்கு வர மாட்டியா? இப்படிதான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சோ அந்த அது இல்லைன்னா அந்த பூ கைங்கரியத்துக்கு நிறைய பேர் போவா இல்லையா? அந்த பூ தொடுக்கிறது, இல்ல கோவில்ல கோலம் போடுறது, இந்த மாதிரி சில கைங்கரியங்கள்ல ஈடுபடுறது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கேயே அந்த சட்டில் வந்துடும். அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போவோம். அப்போ அந்த பிரபந்தங்களோ இல்ல வேற சிவன் கோவில்னா அந்த கிரந்தங்களோ ஏதோ ஒண்ணு படிக்கணும்னு தோணும். ஏன்னா அங்க வந்து சாண்ட் பண்றதை பார்த்து ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி கோஷிகள் கேட்கும் போது நம்மளும் அந்த பிரபந்தம் படிக்க மாட்டோமான்னு இருக்கும். சோ அந்த பிரபந்தத்தை படிக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சுக்கணுமேன்னு தோணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருதுதான். ஆனா வந்து அந்த தீர்த்தமோ இல்ல அந்த உள்ள பிரசாதம் டைரக்டா முக்தியை கொடுக்காது. இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு. அது அப்படி கூட்டின்னு போவோம். நம்மளை கூட்டின்னு போறதுக்காகத்தான் இதெல்லாம் கோவில்ல வச்சிருக்கு. நீ டைரக்டாவா நேர வந்து தர்சனம் பண்ணி போயிட்டே இரு அப்படின்னு சொன்னா கூட நிறைய பேர் வரமாட்டா. ஒரு புறப்பாடு, ஒரு அலங்காரம், ஒவ்வொரு வேற வேற அலங்காரம் பண்ணும்போது சில பேருக்கு சில இது பிடிக்கும். ஏதோ ஒண்ணு உன் மனசை கவரணும். அதான் அப்போ வெளியில உள்ள அந்த விஷயங்கள்ல உள்ள ஒரு மனசு போறதுங்கிறது இந்த பக்கம் திரும்பும்ல. அதுக்காக தான் சனாதன தர்மத்துல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்பா, என்ன ஒரு மூர்த்தி எல்லாம் வச்சு நீங்க வந்து வழிபடுறீங்க, என்ன பெரிய மூர்த்தியில எப்படி இருக்கும், தெய்வம் ஒண்ணுதானே, உங்களுக்கு நிறைய தெய்வம் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் புரிதல் இல்லாம. அதுக்காக இல்லை, பிரம்மம் ஒண்ணுதாங்கிறத நம்மளும் தான் சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மம் ஒண்ணுதான், பிரம்மம் தான் பல ரூபமா இருக்குன்னு. பிரம்மம் தான் மனுஷாலே நீயும் நானுமே பிரம்மம் தாங்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம போறோம். அப்போ ஆனா அதை எப்படி ஃபாலோ பண்ணும், எப்படி பிடிச்சுக்கணுங்கிறது எல்லாருக்கும் அந்த சக்தி வராது ஒரு ஜென்மத்துல. அது ஜென்மாஷ்டகரா நடக்கக்கூடியது. அதுக்கு எல்லா மனசும் ஒத்துக்கிறதுனா அந்த கோயிலுக்கு வருது, இதெல்லாம் ஒத்துக்கும். டைரக்டா நீ பிரம்மத்தை தான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னா யாரால பண்ண முடியும்? பிஹெச்டியை டைரக்டா படினா எப்படி படிக்க முடியும்? சோ எல்கேஜி ஒரு ரைம்ஸோட சொல்லி கொடுக்குறது. அந்த மாதிரிதான் இந்த பாட்டு, சங்கீர்த்தனம், இந்த ஒரு பஜன்,
இந்த மாதிரி சில இதுல ஈடுபாடு. எதுல இஷ்டமோ அதுல பிடிச்சிருந்தா அதை அப்படியே கூட்டின்னு போகும். அதுக்குதான் அதெல்லாம். அது சனாதன தர்மம்ங்கிறதே அது ஒரு மதமே கிடையாது அப்படிம்போம். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்வியல் முறை. அது வாழறதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜரே தவிர அது என்னவோ தனி மதம் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. டே டு டே லைஃப் பத்தி சொல்றதே, இது பண்ணு இப்படி பண்ணணும். ஒரு எல்லாமே பாசிட்டிவா, ஒரு வாசல்ல ஒரு கோலம் போடுறதோ தெளிக்கிறதுக்கு முதற்கொண்டு பாசிட்டிவா தானே பண்றோம் இல்லையா? சோ இதெல்லாம் வாழ்வியல் முறை. இதனால இது ஒரு பெரிய தனி மதம்னு கிடையாது. இது இப்படிதான். அது நடுவுல நிறைய வந்ததுனால பிரிச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு பேர் வைக்க வேண்டியிருக்கே தவிர இது லைஃப். இது நம்பிக்கை இல்லாம இல்ல, அது அந்த தியானத்துல அது வரமாட்டேங்கிறது. அதுதான் தட் இஸ் மை ஒன்லி இது. நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாம இல்ல, ஏத்திஸ்ட் மாதிரி கிடையாது. பட் அது ஒருமுகப்படுத்துறச்சே அது வரமாட்டேங்கிறது. பக்தியில அது ஈடுபாடு வரமாட்டேங்கிறது. சோ ஆனா தேங்க்ஸ் அதுக்கு அக்கா. பட் முயற்சிகளை நம்ம போட்டுதான் இருக்கணும். அது எப்போ நமக்கு கிளிக் ஆகுங்கிறது நம்ம கையில கிடையாது. ஏன்னா பக்தியே ஒரு பிளஸ்ஸிங். அது கொடுக்கப்படணும். நாம அதை எடுக்கிறதுக்கு அதுல எதுவுமே இல்லை. ஆனா நாம நம்ம ஏன்னா மனசு சம்பந்தப்பட்டது. எங்கேயும் போய் எடுக்கிறதோ வாங்குறதோ கிடையாது இது. ஆனா அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம போட்டுட்டே இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல அது கிளிக் ஆகும், கண்டிப்பா வரும். ஆனா முயற்சி இருக்கணும். பக்தி இருந்தாதான் முயற்சியே பண்ணுவேன்னு சொல்லிட்டா ஒண்ணுமே கிடையாது. நம்ம முயற்சி, கோயிலுக்கு போறதும் பிரதர்ஷனம் பண்றதும் ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணிட்டே இருக்கணும், அது வரும். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணின்னு வாங்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பழசு இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாருக்கு கேட்டாலும் தெரியாது. ஸோ அதனால இந்த நோட்ஸ் எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணின்னு வாங்குவோம். இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் கிரந்த். உங்களுக்கு முமுட்சுக்களுக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். ஒரு நிதித்தியாசனத்துக்கே வந்தா கூட ஒரு ஜனகிருப்பா வந்தா நம்ம மயங்கி போயிடலாம். இது மாதிரி நடக்கிறதுனால தானே நிறைய சன்னியாசிகள்லாம் அந்த பாதை மாறி எடுத்து இல்லையா? இப்ப நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம ரொம்ப அலர்ட்டா இருப்போம். அதனாலதான் இந்த கிரந்தம் இஸ் வெரி வெரி, அப்படியே இந்த ஒரு குழந்தைக்கு ஸ்பூனால ஊற்றா மாதிரி ஸ்டெப்ஸ் சொல்லின்னு வர. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மோக்ஷஸ். அதனால திருப்பி கேளுங்க, இல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நமஸ்தே பகினி. ஒரே ஒரு சின்ன டவுட். இப்ப பக்தி முக்கியம்னு சொல்றீங்க, அது ஓகே, கரெக்ட். பக்தியாதான் இருக்கும். நம்ம ஜபம் பண்றது, பாராயணம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். அது மட்டும் இல்லாம நமக்கு சாதன சதுஷ்டியம் முதல்ல நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த சாதன சதுஷ்டியம் இந்த பக்தியால வந்துருமா? அது நம்மளுடைய நம்ம ஓரளவுக்கு நம்ம அதர்மம் பண்ண போறது இல்ல, அப்படியே தியாகமும் பண்ற நிலைமையும் இப்போதைக்கு நமக்கு என்கிட்ட அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் சகிப்புத்தன்மை அதெல்லாம் குறைச்சலா இருக்கு. ஏதாச்சும் டீஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்க முதல்ல கோபம் வந்துருது. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஏன் கோவப்பட்டோம் அப்படின்ற மாதிரி தோன்றுது. இப்ப இது பக்தியால இந்த சாதன சதுஷ்டியம் வருமா? சாதன சதுஷ்டியம்ல என்னெல்லாம் இருக்கு? 4 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஆமாங்க, சொல்லுங்க என்னெல்லாம். விவேகம், நித்யா நித்ய வஸ்து விவேகம். அடுத்தது வைராக்கியம் சொன்னீங்க. அடுத்தது சமதமாதில 6 வரும்னு சொல்லிருக்கீங்க. அடுத்தது முமுட்சுத்துவம். இப்ப இதேதான் பக்தியிலையும் ஒரு சாதனை. இதுல தத்துவபோதத்துல ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருப்போம், நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட். எப்படி இந்த மார்க்கம் வழியா வருது, ஒண்ணு பக்தி வழியா. சோ பக்தி அந்த மகத்துக்களுக்கு சர்வீஸ் பண்றது, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கிருஷ்ண கதால ருச்சி வரும் பார்த்தோம். அந்த ருச்சினால நம்ம நிறைய கதை கேட்போம். அப்படி கதை கேட்க கேட்க அந்த அசோசியேஷன்னால ஒரு பக்தி ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அதுலயே இப்போ சவிதா பகினி கேட்டதுக்கும் இங்கதான் ஆன்சர். மகத்துக்களுக்கு சர்வீஸ் பண்றது, பெரிய பெரிய நதிகள்ல போய் பெரிய புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்றது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நமக்கு அசோசியேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நமக்கு அந்த கிருஷ்ண கதால ருச்சியை ஏற்படுத்தும். அப்ப அந்த கிருஷ்ண கதா ருச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய அந்த கிருஷ்ண கதா கேட்க கேட்க அவன் அப்படியே உள்ள இறங்குவான். அதுக்கப்புறம் தான் அவன் உள்ள வரான். முதல்ல உள்ள பக்தி கொடுக்க மாட்டான், நம்ம செய்யணும். அப்போ அவன் நமக்கு மனசுக்குள்ள இந்த காமக்ரோதாதிகளை நீக்கிறான் இல்லையா? அப்போ பக்தி இன்னும் ஜாஸ்தியாருது. அதுக்கு நைஷ்டிகி பக்தின்னு பேரு. ஒரு ஸ்ட்ராங்கான பக்தி. அவன்தான் எல்லாம் அப்படின்னு வரைச்சே மத்ததெல்லாம் அனித்தியம், அவன்தான் நித்தியம்ங்கிறதே விவேகம் வந்துடுது. அப்ப அந்த ஸ்ட்ராங்கான பக்தி வரும்போது அந்த பக்தியே விவேகத்துல கொண்டு விடுறது இல்லையா? அப்ப அந்த விவேகம் தான் வைராகியத்துக்கு ரீசன். அப்போ அவன்தான்
நித்தியம், மத்ததெல்லாம் அனித்தியம். ஸோ மத்ததெல்லாம் எனக்கு சுகம் கொடுக்காது. அவனை அடையிறது மட்டுமே தான் சுகம், அவனை நினைக்கிறது தான் சுகம், அவனை தியானம் பண்றது தான் சுகம். அப்படிங்கும் போதே வைராகியம் வந்துடுது இல்லையா? அப்ப நமக்கு இந்த வெளிப்பொருட்கள்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஒரு காபி சாப்பிடறதுலயோ இல்ல ஒரு சுத்தி பார்க்கலையோ என்னென்ன நம்ம வாசனையினால வந்திருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கே, அதெல்லாம் இந்த பக்தியினால வைராகியம் வரும்போது அதெல்லாம் குறைஞ்சு போயிடும். அதுல என்ன இருக்கு அப்படின்னு தோணி போயிடும். இந்த கிருஷ்ண கதால ருச்சி இந்த நைஷ்டிகி பக்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வைராகியம் வந்துருது. வைராகியத்தினால விவேகம் வந்துருது. விவேகத்தினால வைராகியம் வந்துருது. இந்த வைராகியம் வர வரவே என்ன ஆகும்னா இந்த ராகத்வேஷங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ராகத்வேஷங்கள் தான் மெயின் ரீசன் ஃபார் பர்த். இந்த சைக்கிளுக்கு மெயின் ரீசனே ராகத்வேஷங்கள் தான். சோ இந்த ராகத்வேஷங்கள் குறைய ஆரம்பிச்சதுனால ரஜஸ், ஏன்னா ரஜஸ் தான் ராகம், அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரஜஸ் தமஸ் குறைய குறைய சத்துவம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ சத்துவம் இன்க்ரீஸ் ஆக ஆக மனசு சமநிலைக்கு வரும். மனசு சமநிலைப்படுறதே இந்த சத்துவத்தினாலதான். அந்த மனசு சமநிலைங்கிறதே இந்த அப்பவே உங்களுக்கு திதிக்ஷா வந்துடும். பக்தி நீங்க ரொம்ப இருக்கிறவாழ பாருங்க, ரொம்ப பொறுமையா இருப்பா, ரொம்ப இருக்கணும். சாதன சதுஷ்டய பக்தியா இருக்கணும். நீங்க நரபர பக்தி நான் பார்த்திருக்கேன், அவளுக்கு பொறுமையே கிடையாது. அது நான் சொல்லல. நான் சொல்றது இந்த நைஷ்டிகி பக்தி விவேகம் வைராகியம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சமாதி வந்துடும். மனசு கட்டுப்பாடு வந்துடும். ஏன்னா மனசு அவனுக்கு மட்டும்தான், அவனைதான் நினைக்கிறதுங்கும் போதே மனசு கட்டுப்பாடு வந்துடும். இந்திரிய கட்டுப்பாடு கண்டிப்பா வந்துடும். எல்லாமே வந்துடும். திதிக்ஷா வந்துடும், ஸ்ரத்தா, இதெல்லாம் வந்துடும். சோ இந்த சாதன சதுஷ்டயம் பக்தி மூலமா இப்படிதான் வருது. சோ அங்கேயும் மனசு சமநிலைக்கு வந்துடும். சோ இந்த வேதாந்த வழியிலையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுனால ஒரு விவேகம், இதெல்லாம் நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். வாழ்க்கையை அதாவது வாழ்க்கைய கஷ்டப்படுறதுனால ஒரு ஞானம் வராது. கஷ்டப்பட்டு திரும்பி பார்க்கணும். ரிவைஸ் பண்ணும் போதுதான் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்பதான் நமக்கு விவேகம் வருதோ. அது சத்சங்கத்துல உட்காத்தோம். இந்த சத்சங்கம் மூலமா நமக்கு விவேகம் வைராக்கியம், அது மூலமா சமாதி, இந்த மனசு சமநிலை. சோ இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் மனசு சமநிலைக்கு வந்துடும். ஆனா மனசு சமநிலைப்படுறதே முக்தியான்னு கேட்டா இல்ல. இந்த மனசு சமநிலை வரைக்கும் இந்த பக்தி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் விசாரம் பண்ணியே ஆணும். நான் யாரு அப்படிங்கிற விசாரம் கண்டிப்பா. சரீரம்னா என்ன, இந்த மாதிரி விசாரங்கள் பண்ணும்போதுதான் அது ஞானம், முக்தி. டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல சாந்தி மந்திரம் சொல்லலாம். யாராவது சாந்தி மந்திரம் சொல்லுங்க. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम्. धन्यवादः. पुनर्मिलामः. धन्यवादाः. पुनर्मिलामः.